Hello students, 10th Max Chapter 3 Algebra Exercise 3.4 first sum இந்த வீடியோல பார்க்கலாம். Reduce each of the following rational expression to its lowest form அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம லோயஸ்ட் ஃபார்ம்ல கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ சொல்யூஷன் இது எப்படி நம்ம லோயஸ்ட் ஃபார்ம் கொண்டு போகிறது, நம்ம ஃபார்முலா படி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். தான் கொஸ்டின் எடுத்து எழுதிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். இதில் இது நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருந்தாலும் அது 1 தான் வரும். ஸோ இங்கே 1 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகே, இந்த மாதிரி இந்த மேலே இருக்கிறத நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இது ரெண்டுலேயுமே எக்ஸ்ன்ற டேர்ம் நான் காமனாக எடுக்கலாம்ல. ஸோ காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே இருக்க எக்ஸ் வெளியே வந்துச்சுன்னா இங்கே 1 இருக்கும். ஸோ எக்ஸ் காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு இருக்குது. இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் பிளஸ் 1 இந்த எக்ஸ் பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். சரியா? இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட இந்த சம் முடிஞ்சு. அடுத்த செகண்ட் சம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4. சரியா? இப்போ நம்ம ரெண்டுமே சம் ப்ராடக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டுக்குமே சரிங்களா? ரெண்டுமே ஒரு ஈக்குவேஷன் மெத்தட்ல இருக்கு. ஸோ சம் ப்ராடக்ட் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ணிக்கலாம். 18 வருது. நம்ம 18 ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்ம அடிஷன் பண்ணோம், ஆனால் மைனஸ் 11 அப்படின்றது வரணும். அப்போ 9 2s are 18 வரும். ஆனால் நம்மளுக்கு மைனஸ் 11 வரணும்னா ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டோம்னா இங்கே அடிஷன் மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 9 ப்ளஸ் மைனஸ் 2 அப்படின்னா ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். ஸோ மைனஸ் 11 அப்படின்னு வந்துடுறதா? ஸோ மைனஸ் 9 மைனஸ் 2 அப்படின்றத நான் இந்த இதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த இது பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதிக்குவோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து டிவைடட் பை இந்த இதுக்கும் அதே மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். 4 வரணும். கீழையும் நம்மளுக்கு அடிஷன் பண்ணாலுமே மைனஸ் 4 வரணும். இன்டூ பண்ணால் ப்ளஸ் 4 வரணும், அடிஷன் பண்ணால் மைனஸ் 4 வரணும். ஸோ 2 2s are 4. சரிங்களா? பாசிட்டிவ்ல வந்துடும். ஆனால் இங்கே நெகட்டிவ் சைன் வரணும். ஸோ இங்கே ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணலாம், ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் போடலாம். ஸோ மைனஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் போடுறேன். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. சரியா? இப்போ கேன்சல் பண்ணுறதா பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் இது மட்டும்தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. சரிங்களா? இதுக்கு மேலே இதை நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 9x ஸ்கொயர் பிளஸ் 81x டிவைடட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் 9x. ஓகே, இப்போ இது நம்ம எதுவும் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, சம் ப்ராடக்ட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ரெண்டுலையுமே நம்ம 9 காமனாக எடுக்கலாம். 9 டேபிள் 81 வரும். ஸோ 9 காமனாக எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 9ஐயும் ஒரு எக்ஸையும் நான் காமனாக எடுக்கிறேன் இந்த டேர்ம்ல இருந்து. சரிங்களா? ஸோ 9x அப்படின்றத காமனாக எடுத்தோம். ரிமைனிங் என்னென்ன டேர்ம் இருக்கும்? இங்கேருந்து 9 போயிடுது, ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ் பிளஸ் 9 9s are 81 தானே. ஸோ இன்னொரு 9 அப்போ உள்ள இருக்கும், 9 இருக்கும். இந்த எக்ஸ் வெளில காமனாக எடுத்துட்டோம். ஸோ வெறும் 9x பிளஸ் 9 மட்டும்தான் இருக்கும். 9x இன்டூ எக்ஸ் பிளஸ் 9 டிவைடட் பை இது நம்ம சம் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே கியூப் இருக்கு, இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும். ஸோ இங்கே எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கு, ஈச் டேர்ம்லையும் எக்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு எக்ஸை மட்டும் நான் காமனாக எடுத்துக்கிறேன். நான் ஒரு எக்ஸ் மட்டும் காமனாக எடுத்தோம்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப்லேருந்து ஒரு எக்ஸ் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர்னு இருக்கு, அதுலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 8x மைனஸ் 9x இருக்கு, ஒரு எக்ஸ் போச்சுன்னா 9 மட்டும் இருக்கும். இப்போ நம்ம இந்த உள்ள இருக்க டேர்முக்கு மட்டும் சம் ப்ராடக்ட் பண்ணலாமா? அதனால அந்த மாதிரி நான் எக்ஸை மட்டும் காமனாக எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு மைனஸ் 9ன்ற டேர்ம் வரணும், ஆனால் அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 8 வரணும். அப்போ 9 1s are 9. சரியா? நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ அங்கேயும் மைனஸ் வரணும், இங்கேயும். அப்போ
இங்கே நான் வந்து மைனஸ் போடுறேன். சரியா? சாரி, இங்கே +8 கொஸ்டினில் நான் ராங்காக எழுதியிருக்கேன். இங்கே வந்து +8 வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு +8 அப்படின்னு வரணும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -9 வரணும். அடிஷன் பண்ணால் +8ன்றது வரணும். ஸோ 9 1 is 9. ஓகே, இப்போ இங்கே மைனஸ் போட்டோம்னா 9 - 1 வந்து 8 வந்துடும். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணுங்க, 9 × -1னா -9ன்றது வரும். ஸோ +9ம் -1 அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. 9x into x plus 9 divided by x into x plus 9 into x minus 1. சரிங்களா? சம் ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு இங்கே x plus 9 இது x minus 1. சரியா? இப்போ கேன்சல் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த x plus 9 x plus 9 கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 9 divided by x minus 1. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா p² - 3p - 40 divided by 2p³ - 24p² - 64p அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இனிமேல் இருக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சம் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 40 -40 அப்படின்னு நம்மளுக்கு வரணும். ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஆனால் அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு -3ன்ற வேல்யூ வரும். 40 என்னென்ன டைம்ஸ் வரும் அப்படின்றத பாருங்க. 8 5s are 40. அதை போட்டோம் அப்படின்னா மைனஸ் வேல்யூ இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும். ஆனால் இங்கே வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா தான் வந்து -8 + 5 அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் போட்டு மைனஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம், 3ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு மைனஸ் வந்து இங்கே மைனஸ் மேலே வரும். ஸோ -8 5 அப்படின்ற வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x minus 8 into x plus 5 அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன். ஸோ எக்ஸ் கிடையாது, இங்கே பீன்ற வேரியபிள் கொடுத்துருக்கனால நம்ம பீன்னு போடணும். என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நம்ம எழுதிக்கிறணும். ஸோ p - 8 p + 5 ஓகே டிவைடட் பை இதுலேயும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். சாரி, இதில் வந்து நம்ம சம் ப்ராடக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே கியூப் டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இதில் வந்து பீன்ற டேர்ம் வந்து காமன் எடுக்கலாம். அதே மாதிரி 2ன்றது எல்லாமே 2 டேபிள் டிவிசிபிளாக இருக்குது. ஸோ 2p அப்படின்னு நான் காமனாக எடுத்துக்கிறேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ 2p அப்படின்றத காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன டேர்ம் வரும்? p² மைனஸ் 24 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம் வரும்னா 12 டைம்ஸ். ஸோ 12p, இங்கே ஒரு p போயிடுச்சுன்னா ஒரு p மட்டும் தான் இருக்கும், இந்த p மட்டும் இருக்குது. மைனஸ் 64 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம் வரும்? 32 2s are 64. ஸோ 32. இந்த p வந்து வெளில காமனில் வந்துருச்சு. ஸோ 32ஓட ஸ்டாப் ஆயிடும். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, p² - 12p - 32, இதுக்கு வந்து நம்ம வந்து சம் ப்ராடக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இது வந்து +32, சாரி ப்ளஸ் வரும், +32. இப்போ நம்மளுக்கு சம் ப்ராடக்ட் பண்ணும்போது 32 அப்படின்ற வேல்யூ வரணும். ஆனால் நம்மளுக்கு அடிஷன் பண்ணும்போது -12 அப்படின்ற வேல்யூ வரணும். சரிங்களா? ஸோ சொல்லி பாருங்க, 32 என்னென்ன டைம்ஸ் வரும்? 2 டேபிளில் வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம். 16 2s are 32 வரும். ஆனால் நம்மளுக்கு 12 வராது இது அடிஷன் பண்ணோம்னா. ஸோ நான் வந்து என்ன போட்டுடலாம்? 8 4s are 32. ஸோ 8 4s are அப்படின்றத போட்டோம் அப்படின்னா அடிஷன் பண்ணாலும் நம்மளுக்கு 12 வர மாதிரி இருக்கா. ஸோ அதனால நான் 8 4 அப்படின்னு போட்டிருக்கேன். நம்மளுக்கு -12 அப்படின்றது வரணும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரணும். ஸோ ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் போட்டாதான் இங்கே கிரேட்டர் நம்பர் சைன் இங்கே போட்டுக்கலாம். இங்கே 2 மைனஸ் இருக்கனால மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பாசிட்டிவ் டேர்ம் ஆயிரும். ஸோ -8 -4 அப்படின்னு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு p - 8 into p + 5 divided by 2p into p - 8 into p - 4. சரிங்களா? இந்த வந்து p - 8 இது p - 4 அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணுறத பண்ணிக்கலாம். p - 8 p - 8 மட்டும் தான் கேன்சல் ஆகுது, வேற எதுவும் கேன்சல் ஆகல. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். p + 5 divided by 2p into p - 4. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.